தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டில இருந்து நமக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய கேண்டிடேட்ஸ் அதாவது நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு ஒரு அட்டென்ஷன் நோட்டிஃபிகேஷன் அண்ட் கிளாரிஃபிகேஷன் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க முக்கியமாக ஒரு மேஜராக 3 கிளாரிஃபிகேஷன் மாதிரி ஒரு நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்கள் பார்க்குறது நீட் யூஜி தமிழ், நான் உங்களுக்கு கார்த்திக். ஸோ டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனில் போனீங்கன்னா kind attention to the candidates for written clarification issue UG medical and dental admission 2024-25 session on 1/8/2024 இன்னைக்கு டேட் படி கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது இன்னைக்கு டேட் படி ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. written clarification issued UG medical and dental admission based on representative received from the students through telephonic inquiries, email, personal representation. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி இஸ்யூஸ் த ஃபாலோவிங் கிளாரிஃபிகேஷன். அதாவது வந்து அவங்களுக்கு நிறைய ஃபோன்ஸ் கால் மூலமா வந்து இந்த மாதிரி என்கொயரி கேட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் அண்ட் இமெயில் பர்சனலாக வந்து கேட்டு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க அதை பேஸ் பண்ணி இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் இஸ்யூ டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, அதில் மேஜரா இந்த வந்து பேமெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபார் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சி, அதாவது எஸ்சிசி கேண்டிடேட்ஸ், அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ் பொறுத்தவரையும் ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப்பே வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா, ஆண்டு வருமானம், அதாவது ஒரு குடும்பத்திலே அந்த ஆண்டு வருமானம் 2.5 lakh அதுக்கு கீழே இருக்கணும். லெஸ் தென் 2.5 அதுக்கு கீழே இருக்கணும். அதுக்கு கீழே இருந்தால் இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்தீங்க ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி டெபாசிட்டும் கிடையாது. பிளஸ் உங்களுடைய ஃபீஸ், நீங்க இயர்லி ஃபீ கட்டுவீங்க, அதுல வந்து நீங்க டியூஷன் ஃபீல வந்து உங்களுக்கு கன்செஷன் கொடுப்பாங்க. அது வந்து அந்த பர்டிகுலர் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி 2.5 lakhs பெர் ஆனம் கீழே இருந்தீங்கன்னா. பட் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நான் அதை சொல்லுங்க, இதுல சொன்னது என்னன்னு சொல்லிடுறேன். இட் இஸ் கிளாரிஃபை தட் த பேமெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் இன் கேஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃபார் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் to SC, SCA, ST and SSC candidates will be waived off if the income of the parents is less than 2.5 lakhs per annum. Income certificates is mandatory for such candidates. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சிசி அந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணும்போது உங்களுடைய அந்த அந்த இன்கம் சர்டிபிகேட்ல உங்களுடைய ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால அந்த நீங்க கட்டக்கூடிய அந்த 2 lakhs டெபாசிட், அது வந்து சாரி 1 lakhs நினைக்கிறேன், 1 lakh டெபாசிட் வந்து கட்ட தேவையில்ல அப்படின்ற மாதிரியா தெளிவா நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த செக்யூரிட்டி பேமெண்ட் வந்து இந்த எஸ்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சிசி, ஓகேவா, அதாவது 2 lakhs அதுக்கு மேல இருந்த எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு இந்த இது வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா. இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, இந்த ரெசிக்னேஷன் இன் இது ரவுண்ட் 2 பியாண்ட் த ஸ்டெப்லேட் டேட், இதுவும் வந்து அவங்க தப்பா நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதையும் அதுக்கு தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க. இட் இஸ் கிளாரிஃபைட் தட் இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் allotted in round 2, if they do not join the allotted college or if they resign the join institution before the stipulated resigning date, they will be allowed free exit. அதாவது 2வது ரவுண்ட்ல சீட்டு கிடைக்குது. 2வது ரவுண்ட்ல சீட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த 2வது ரவுண்ட்ல சீட்டு கிடைக்கும் போது அவங்க சீட்ல வந்து ரிசைன் பண்ணாலோ, சப்போஸ் வந்து உங்களுக்கு அது கொடுத்த டேட், ஏன்னா அதாவது ரவுண்ட் 1க்கும் சரி ரவுண்ட் 2க்கும் சரி ரெசிக்னேஷன் டேட்னு கொடுப்பாங்க. சீட்டை வந்து சரண்டர் பண்ணுங்க, அவங்க சொல்ற டேட் ஸ்டெபிலேட்டட் ரெசிக்னேஷன் டேட், அவங்க சொல்ற டேட்குள்ள நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட்ன்றது இருக்கும், அலௌடு. அப்ப அதுக்கான மீனிங் என்னன்னா, மீனிங் தேர் வில் பி நோ ஃபார்ஃபியூச்சர் ஆஃப் எனி ஃபீஸ். அப்படின்னா எந்த ஒரு ஃபீயுமே, செக்யூரிட்டி ஃபீயோ, நீங்க கட்டின டியூஷன் ஃபீயோ, ப்ராசஸிங் ஃபீயோ எதுவுமே வந்து அவங்க ஃபார்ஃபியூட் பண்ண மாட்டாங்க, அதாவது வந்து பறிமுதல் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க சொல்ற டேட்குள்ள போய் நீங்க சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அந்த சொல்ற ஸ்டெபிலேட் டேட்டுக்கு அப்புறம் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ எக்ஸிட் அலோட் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு அந்த ஃபார்ஃபியூச்சர் அமௌண்ட் வந்து எடுப்பாங்க, அதுதான் அவங்க சொல்றாங்க. பட் இஃப் த கேண்டிடேட்ஸ் ரிசைன்ஸ் ஆர் டிஸ்கன்டினியூ ஆஃப் த that stipulated date
for resignation in round 2 or in a later rounds, they will have to for future security deposit and tuition fee already paid and also pay the discontinued fees mentioned in the prospectus of government quota class 23 and class 20 of the prospectus management. அதாவது கவர்மெண்ட் கோட்டால கிளாஸ் 23லயும் மேனேஜ்மெண்ட் கோட்டால ப்ராஸ்பெக்டஸ்ல 20லயும் இதை தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. ஸோ ரெசிக்னேஷன் பொறுத்தவரையும் ரவுண்ட் 2ல அவங்க கொடுத்த டேட்டுக்குள்ள நம்ம சீட்டை வந்து அவங்க கிட்ட ரெசிக்னேஷன் கொடுத்துட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஃபார்ஃபியூச் அமௌண்ட் வந்து எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்ற டேட்டை தாண்டியோ இல்ல அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு வந்து நீங்க ரிசைன் பண்ணீங்கன்னா இந்த டியூஷன் ஃபீ செக்யூரிட்டி ஃபீ அடிஷனலா டிஸ்கண்டினியூ ஃபீயும் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த மூணாவது பாயிண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் the candidates who have qualified in boards other than Tamil Nadu state boards, CBSE and ISCE boards only have to produce a eligibility certificate. அதாவது நீங்க தமிழ்நாடை தாண்டி ஸோ தமிழ்நாடை விட்டுட்டு ஒரு கர்நாடகாவோ ஆந்திராவோ இல்லை அப்ராடு எந்த ஒரு அதாவது தமிழ்நாடோட அவுட் ஸ்டேஷன்ல இருந்து நீங்க ஒரு ஸ்டேட் போர்டுக்குள்ள இருந்து வரீங்களோ சிபிஎஸ்சில இருந்து வரீங்களோ இல்ல ஐஎஸ்சில வரீங்களோ கண்டிப்பா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். அதாவது வேற ஸ்டேட்ல இருந்தோ இல்ல வேற போர்டுல இருந்து வந்தோ ஓகேவா. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள ஸோ தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுல படிச்சாலோ தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சிபிஎஸ்சில படிச்சாலோ தமிழ்நாட்டுக்குள்ள ஐஎஸ்சி படிச்சாலோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி தேவை கிடையாது. ஓகேவா? இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல அதாவது யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க. அது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ப்ராஸ்பெக்டஸ்ல உங்களுக்கு போட்டிருக்கோம். இருந்தாலும் சொல்றேன், எஸ்சி எஸ்சிஏ அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ வந்து எக்ஸம்ஷன் தான். ஓகேவா? அப்ளிகேஷன் ஃபீ வராது. எஸ்சி எஸ்சிஏ அதாவது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு அந்த 500 ரூபாய் கவர்மெண்ட் கோட்டா கட்டுறீங்க பாருங்க, அந்த அப்ளிகேஷன் ஃபீ வந்து எக்ஸம்ஷன் வராது. ஓகேவா? ஏன்னா ஒருத்தர் வந்து பே பண்ணிட்டேன், அதாவது எனக்கு பேமெண்ட் வரல சார், நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எதுவும் பிரச்சனை வருமானு கேட்டிருந்தாரு. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ, இன்னும் தெரியாதவங்க நிறைய பேர் இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த சேர்த்து அந்த அப்டேட். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீ கவர்மெண்ட் கோட்டாக்கு எக்ஸம்ஷன் வரவே வராது, பேமெண்ட் கேட்காது. ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஏதாவது இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. அதற்கான ரிப்ளை வீடியோ போடுறேன். அட்மிஷன் கைடன்ஸ் சப்போர்ட்டுடைய வாட்ஸ்அப் குரூப் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.